தந்தை, பகுத்தறிவு வகலவன் தந்தை பெரியார். தந்தை என்று சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்திலே மிக 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 ஒரு பின்தங்கியுள்ள நிலையில் அவர்களுக்கென்று எந்த உரிமையும் கிடையாத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய உரிமைக்கு குரல் கொடுத்து ஒரு சமூக நீதியை நிலைநாட்டி அதன் மூலம் ஒரு சமத்துவத்தை, ஒரு சமூக நீதியை, ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற வகையில் ஒரு அடிக்கோலிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். எனவே தந்தை பெரியாரை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சீர்திருத்தங்கள், அதே போன்று மூட நம்பிக்கைகளுக்கு, குறிப்பாக மூட நம்பிக்கைகள் தமிழ்நாட்டிலே ஒரு காலகட்டத்திலே ஒரு மக்களை மிக 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 அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்கிற நிலையை அறிந்து கவலைப்பட்டு அதன் மூலம் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே குரல் கொடுத்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், பின்தங்கியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள் அரசியலிலும் சரி, அதே போன்று அரசு பணியிலும் சரி, அதே போன்று சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் ஒரே மனிதர் தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு அடிக்கோலிட்டதுதான். எனவே அவருடைய பிறந்த நாளிலே இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர்களுடைய சார்பில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு சமூக நீதி, சமநீதி, ஒரு பகுத்தறிவு என்ற அடிப்படையிலே பகுத்து உணர்ந்து ஒரு மனிதன் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட வேண்டும் என்ற வகையிலே கருத்து சொன்னதால் தான் இன்றைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு தந்தை, தமிழ்நாட்டிற்கு ஒரு தந்தை. இது தெரியாத சில ஜென்மங்கள் இன்றைக்கும் தந்தை பெரியாரை விமர்சனம் பண்றது சொன்னால் அவர்கள் எல்லாம் அரசியலில் இன்றைக்கு காணாமல் போகின்ற ஒரு நிலைமைதான் வரும். எனவே தந்தை பெரியாருடைய புகழை எந்த காலத்திலும் எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது என்பது